ரொம்ப பெரிய தப்புப்பா. நீங்க நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே நீங்க நிலக்குறைய வச்சிருக்கீங்கப்பா. இது எனக்கு பிடிக்கல. பூமாரி எனக்கு பிடிச்சாலோ அதுக்காக எனக்கு எங்க அம்மா தான்ப்பா முக்கியம். என்னம்மா மணிமேகலை, நான் என்னமோ நீங்களே எனக்கு வேணாம், அந்த குடும்பம் தான் எனக்கு வேணும்னு சொன்ன மாதிரி பேசுகிறேன். சரி, நீயே சொல்லு. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சு இத்தனை நாள் ஆகுது. நான் அந்த குடும்பத்தோட தொடர்பு வச்சிருக்கோமோ உனக்கு தெரியுது? பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த குடும்பத்துக்காக தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் அப்படி என்னை நம்பாமல் இருந்தா இது என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மணிமேகலை. எனக்கு தெரியாதுப்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே, எனக்கு எங்கள் அம்மா வேணும். எங்கள் அம்மாவை போய் கூட்டின்னு வாங்கப்பா. மாடி, நான் போக முடியாதும்மா. நீ சூர்யா 2 பேரும் போய் கூட்டின்னு வாங்கம்மா. நான் என்ன பதில் சொல்லணும், என்ன மன்னிப்பு கேட்கணும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேர் மட்டும் போய் கூட்டின்னு வரீங்களா? அங்கே போனோன்னா அது நல்லா இருக்காது. அங்கே போனால் என்ன பிரச்சனை நடக்குமோ, காமாட்சி கத்துவாளோ எனக்கு தெரியல. நீங்கள் 2 பேர் போய் கூட்டின்னு வாங்கலாம். பா, நாங்களாம் போக மாட்டோம்ப்பா. நீங்கள் தான் போகணும். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் இதுக்கு தீர்வு காணணும்ப்பா. நீங்கள் தான் இப்போ போய் சமாதானப்படுத்தி இட்டுன்னு வரணும். உங்களால் போக முடியாதுப்பா. என்னப்பா சூர்யா இப்படி சொல்கிறீங்க? நான் உங்கள் நல்லா பாசமாக தான் இருக்கிறேன். இப்பவும் பாசமாக தான் இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு வேணும். அந்த குடும்பம் எனக்கு குடும்பமாக இருந்தாலுமே நீங்கள் தான் எனக்கு முக்கியம். உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நான். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? அப்பா, என்னப்பா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கப்பா சூர்யா கிட்ட. ரங்கநாதா, காமாட்சிக்கு இந்த உண்மை தெரிஞ்சுதான் அவ கோச்சுக்கிட்டு போயிருக்கான்னு நீ எப்படி சொல்ற? என்ன பிரச்சனை ஏதுன்னே தெரியாம எப்படி இதை போய் பத்தி பேச முடியும்? அப்பா, காமாட்சிக்கு எனக்கு அலமேலுக்கு கல்யாணம் நடந்தது உண்மை தெரிஞ்சு போச்சுப்பா. இதே நான் எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியலப்பா. அதை நான் மறைச்சி தான் வச்சுருந்தேன் யாருக்கும் தெரியாமல். அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ அப்படியே கட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்பா. அதுக்கப்புறமா காமாட்சி அதை போய் எடுத்துருக்காப்பல. அந்த ஃபோட்டோவையும் காணா. அந்த எரிச்சது அங்கே தோட்டத்தில் பார்த்தேன்பா. எரிச்சிருக்கு அந்த ஃபோட்டோ. இதுலேருந்து தெரியலையா? இல்லைன்னா காமாட்சி எப்படி என் மேலே பழி போடுவா? உண்மை தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசியிருக்கா. கடவுளே கடவுளே, உண்மை தெரிஞ்சுதான் காமாட்சி அப்ப உங்ககிட்ட பேசியிருக்காளா? ஏண்டா நீ அவசரப்பட்டு காமாட்சி மேல சந்தேகப்பட்டுட்டியே. நீ இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லியிருந்தா கூட காமாட்சி போயிருக்க மாட்டாடா. நீ சந்தேகப்படாதான் அவன் மனசு உடஞ்சு போயிட்டாடா. இதுக்கு போய் யாரு பதில் சொல்றது? நீ தாண்டா போய் பதில் சொல்லணும். நீ தாண்டா போய் பதில் சொல்லணும். ஆமாப்பா, ஆமா, நான் தப்பா நினைக்கலப்பா. நான் சொன்ன வார்த்தை வேணா அப்படி இருக்கலாம். ஆனா எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு தான் கேட்டனே தவிர நான் எந்த தப்பான எண்ணத்தோடையும் கேட்கலப்பா நானு. சரி ரங்கநாதா, எதுவா இருந்தாலும் நீ தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ பேசினாதான் காமாட்சி அமைதியாவா. அப்பா சரிப்பா, நானே போய் பேசுறேன். ஆனா இப்ப என்னால போக முடியாதுப்பா. இப்ப போனா நானும் பேசுற நிலைமையில இல்ல, காமாட்சி இப்ப புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அவ போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டும். அங்க போயிட்டு அதுக்கப்புறமா நான் போய் பேசுறேன்ப்பா. மாடி மணிமேகலை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. உங்ககிட்ட சொல்லாது என் தப்பு தான். அது என்னதான் நான் நியாயப்படுத்தினாலும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சது என்னோட தப்பு தாம்மா. அதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. டேய் சூர்யா, நீ என்ன மன்னிச்சிட்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. உண்மையை மறைச்சிருக்கூடாதா? உன்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும். நான் தான் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல வேணாம்னு சொல்லி பூமாரியை தடுத்துட்டேன். சரி, நீ என்ன பண்ணுற? பூமாரி ஊர்லேயே இருக்கட்டும். இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இங்கே வர வேணாம். என்ன மாசமாக இருக்கிற புள்ள இங்கே வந்துன்னா ஒரே கஷ்டமாக இருக்கும், ஏதாவது பேசுவோம். அதனால் அவங்க வீட்லேயே அது சந்தோஷமாக இருக்கட்டும். சரியா? இங்கே நடந்த பிரச்சனை எதுவும் பூமாரிக்கிட்ட சொல்லாத. அது மாதிரி ஊருக்கும் இப்போதைக்கு வர வேணாம் சொல்லு. சரிப்பா, நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் நாளைக்கே போயிட்டு அம்மா கிட்ட பதில் சொல்லி சமாதானப்படுத்தி இட்டுன்னு வரணும். சரிடா சூர்யா, சரி. எனக்கு ஏன் அப்படி இந்த நிலைமை? எனக்கு ஏன் கடவுளே? யாருக்கு என்ன மாதிரி எந்த நிலையும் வரக்கூடாது. எதிர்க்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது கடவுளே. ஐயோ, என் வாழ்க்கையே எப்படி கேள்விக்குறியா நிக்குது. நிறைய பேரு கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கிறாங்க. சில பேரு கல்யாணம் பண்ணி புருஷன் இழந்துடுறாங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உயிர் வாழ்றாங்க, வாழ்க்கையை நடத்துறாங்க. அந்த மாதிரி கூட இல்லையே என் நிலைமை. அவங்கள விட என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது.
அவங்களாவது பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு ஒரு போட்டோவாவது காமிச்சு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த குழந்தைக்கு அப்பா நான் யாரை சொல்லுவேன்? நான் யாரை சொல்லுவேன்? எந்த தப்பு செய்யாதனா இப்படி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இந்த சக்தி அந்த சந்தியா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறான். இதுதான் நியாயமா? இதுதான் தர்மமா? நானு சாக கூடாது, உயிரோடு இருக்கணும், போராடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப ஆனா என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா சாவறதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்டாவது எடுத்து இந்த குழந்தைக்கு சக்தி தான் காரணம் சொல்லிட்டு கூட அதுக்கப்புறம் என் உயிரை நான் மாற்றிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன். நான் கேடு கேட்டவனு யாரும் நினைக்க கூடாது. இந்த உண்மையை நிரூபிச்சுட்டு தான் சாவேன். அம்மா, ஐயோ வயிறு வலிக்குதே. ஐயோம்மா, வலி தாங்க முடியலையே. ஐயோ பாட்டி, பாட்டி, அத்தை, யாரா இருக்கீங்களா? ஐயோ முடியல. ஐயோ வலிக்குது, வலி தாங்க முடியலாமா? பாட்டி, பாட்டி. என்னம்மா என்னம்மா கலைவாணி, என்னாச்சு? எம்மாடி கலைவாணி, ஒண்ணுதாம்மா கேக்குறேன், என்ன ஆச்சு? பாட்டி, ஐயோ வயிறு வலிக்குது பாட்டி, பயங்கரமா வலிக்குது, தாங்க முடியல பாட்டி. என்னம்மா சொல்ற, வயிறு வலிக்குதா? எனக்கு பிரசவ வலியா தான் இருக்கும். இரு இரு வரேன். ஆண்டி ராணி, அடியே ராணி, இங்க வாடி. அத்தை, என்னத்த சொல்லுங்க? என்ன கலைவாணி கத்தன மாதிரி கொல்ல கேட்டுது? ஆமாண்டி ராணி, ஆமா ஆமா, அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நீ போயிட்டு ஒரு ஆட்டோ பிடி, சீக்கிரம் போ. போயிட்டு ஒரு ஆட்டோ பிடி, போ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட வரும், போ போ. ஓ அப்படியே அத்தை, சரி சரி, நான் போயிட்டு ஆட்டோ பிடிக்கிறேன். நீங்க இவ்வளவு கூட்டுன்னு வாசலுக்கு வாங்க அத்தை. மாடி கலைவாணி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, வா வா, அப்படியே வா, வாசலுக்கு வா, ஆட்டோ போ வரும், வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஒண்ணு பயப்படாத, வா வா, நான் இருக்கிறேன், வா. என்ன இது என்னைக்கு இல்லாம இப்படி வலிக்குது? முடியலையே. பா, என்னப்பா என்னப்பா ஒரு மாதிரி உட்காந்து இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா ரங்கநாதா, ஒன்னும் இல்ல, அம்மாதான் ஒன்னும் இல்ல. நீ காமாட்சிய கூட்டின்னு வர்றதுக்கு கிளம்புறியாடா? ஆமாப்பா ஆமாமா, இந்த கிளம்ப போறேன், அதான் உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு வந்தேன். சரி ரங்கநாதா, போயிட்டு கூட்டின்னு வாடா. கூட்டின்னு வந்துட்டு சந்தோஷமா வாழுங்க என்ன? சரிப்பா, அதெல்லாம் சரிதான். நீங்க என்னப்பா, என்ன அப்படி நெஞ்சு மேலே கையை வச்சுன்னு இருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல ரங்கநாதா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நீ போயிட்டு காமாட்சிய போய் சீக்கிரமா கூட்டின்னு வாடா. நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒண்ணு சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும்டா. போடா ரங்கநாதா, போய் கூட்டின்னு வாடா. அப்பா, என்னப்பா ஏன் நீங்க நெஞ்சு மேலே கையை வச்சுன்னு இருக்கீங்க? இதான் பிரச்சனையாப்பா, சொல்லுங்க. ஒன்னும் இல்லடா ரங்கநாதா, என்னமோ தெரியல, காலையில எழுந்திரிச்சுல இருந்து இப்படி இங்க வலிச்சுக்கிட்டே இருக்குடா. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? வலிக்குதா? என்ன என்ன காரணம்? லேசா வலிக்குதா? எப்படிப்பா இருக்கு உடம்பு, சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? வேணாண்டா ரங்கநாதா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஏதோ சும்மா வலிக்குது, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. நீ போயிட்டு காமாட்சிய போய் கூட்டின்னு வாடா. அப்பா சும்மா இருங்கப்பா, கூட்டின்னு வரது கூட்டின்னு வந்துடலாம்ப்பா. உங்க உடம்புக்கு என்னன்னு சொல்லுங்க. என்ன வலிக்குதுன்றீங்க, காலில இருந்து வலிக்குது, என்ன எதுன்னு பாக்கணுமா இல்லையா? நீங்க வாங்கப்பா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வாங்க. ரங்கநாதா, அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டா, நான் பாத்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வாடா. அப்பா இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. என்ன வலிக்குதுன்றீங்க, என்ன எதுன்னு பாக்கணுமா இல்லையா? ஏந்திரிங்க ஏந்திரிங்க, வாங்க
கிளம்பலாம் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏந்துருங்கப்பா, வாங்கப்பா. உங்களுக்கு ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ ஏந்திரிங்கப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலையாப்பா. அப்பா ஏந்திரிங்கப்பா, அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா 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 என்ன பாச்சு தாத்தாவுக்கு? அப்பா ஏன் பழுவுறீங்க? ஐயோ தாத்தா ஏன் இப்படி விழுந்து கிடக்குறாரு? தெரியலம்மா மணிமேகலை, என்கிட்ட பேசினே இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு, விழுந்துட்டாரு. நீ போயிட்டு எங்க சூர்யா கூப்பிடு, ஒரு ஆட்டோ ஒன்று பிடி. போ மணிமேகலை, போ சீக்கிரம் போ. சரிங்கப்பா, இதோ போயிட்டு ஆட்டோ பிடிக்கிறேன். அப்பா அப்பா கண்ணை திறங்கப்பா. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா ஒரு ஆசைப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கலான்னு பார்த்தா அந்த காசு வாங்கினது படுபாவி ஆளே காணா, போனும் எடுக்க மாட்டான், எங்க போனானே தெரியல. நேத்து நல்லா அழகா பேசுறான், காலையில வாங்க முடிச்சு கொடுத்துறேன், அப்படியே உங்க பேருக்கு மாத்தி விட்டுன்னு என்னன்னா பேசுனா. காலையில அங்க போனா ஆளையும் காணா, போன் போட்டா போனும் எடுக்க மாட்டான், எங்க போனானே தெரியலையே. கடவுளே, பணத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்க 2 பேரும் யோசிச்சா குறுக்க பூந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாம் அப்படிதான் இப்படிதான் ஊனு பேசுறான். ஆனா சொன்ன மாதிரி நேரத்துக்கு நான் கேட்டேன், இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னான், அங்க வரல. சரி போன் போட்டு என்ன தகவல் ஏது சொல்லணுமா இல்லையா, அதுவும் சொல்லல. இந்த மனுஷன் பணத்தை கொடுக்க வேணான்னு சொன்னா, நான் முந்திரி கொட்டத்தனமா பணத்தை கொடுத்துடலாம், அவர்தான் நம்பிக்கையா பேசுறாருன்னு சொன்னேன். இந்த மனுஷன் விசாரிக்க போயிருக்கிறாரு, என்ன தகவலோட வரப்போறாரு தெரியலையே. எனக்கு வேற பக்குன்னு இருக்குது, வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்குதே. அம்புட்டு நகையும் நான் பொத்தி வச்ச நகை எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கினேன். அப்படியே வந்த பணத்தை ஒரு நயா பைசா கூட எடுத்து வைக்காம எல்லா பணத்தையும் கொடுத்தனே. இவன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. ஐயோ கடவுளே, என் பணம் போச்சா? ஐயோ நல்லதே நடக்கணும் முருகா, நல்லதே நடக்கணும். ஐயோ இதுல மட்டும் நான் ஏமாத்து போல, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல காரி துப்புவாங்களே. ஐயோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு ஒரு சொத்துனா அந்த நகை மட்டும்தானே, அதுவும் போச்சுனா ஐயோ இந்த மனுஷன் சம்பாதிக்கிறத வச்சு இந்த காலத்துக்கு அந்த நகையை மூக்க முடியாதே. ஐயோ எதுவுமே நடக்கக்கூடாது. ஐயோ கடவுளே என்னங்க விசாரிச்சிங்களாங்க? எங்க இருக்கிறாரா? இதான் ஃபோன் போட்டாரா? ஃபோன் மறுபடியும் போச்சாங்க? இதான் விசாரிச்சிங்களா ஊர் உலகத்துல? விசாரிச்சேன். அவன் ஒரு ஏமாத்துறோனா, அவன் ஒரு ஃப்ராடாங்களா. இப்படி நிறைய பேரை ஏமாத்துவானா. அவன் நிலமாவே இருக்காதான், ஆனால் அவன் நிலம் தான் சொல்லி போலி டாக்குமெண்ட்லாம் ஏற்படுத்தி இப்படி ஊரை ஏமாத்தின்னு இருக்கிறானா. அவன் இப்பப்போ இப்படி தான் ஏமாத்திட்டு எங்கேயா போயிடுவானா. இப்போ நாம் மாட்டிக்கினாங்களா அவன் வலையில. என்னங்க சொல்றீங்க? அவ ஏமாத்துறோம் ஃப்ராடா? அவகிட்ட ஏங்க ஐயோ என் நகைலாம் போச்சாப்பா? எல்லாம் உங்களாலதான் போச்சா? ஐயோ பணம் எல்லாம் போச்சு. போயும் யாருக்கிட்ட போய் நிலம் வாங்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. நல்ல ஆளா தேர்வு செய்ய மாட்டீங்களா நீங்க? ஒரு நிலம் வாங்குறேன்னா அதை பத்தி முழுசா விசாரிக்காம நிலம் வந்து கம்மியா கொடுக்குறான் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என்னங்க நீங்க? உங்களுக்குலாம் இதெல்லாம் கூட ஒண்ணுமே தெரியாதா? மறுபடியும் ஒரு மக்கள் நிரூபிக்கிறீங்க நீங்க. உங்க அண்ணன் தம்பிலாம் இல்ல எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கிறாங்க. உங்களை போய் கட்டின்னு வந்த பாருங்க, நீங்க ஒன்னுத்துக்கு உதவ மாட்டீங்க. என்னடி ஓவரா பேசுற? நீ மட்டும் என்ன
நிலம் வருது உன் பேர்ல எழுதி கொடுக்குறேன்னு சொன்னோடனே அந்த பேராசையில தானே உன் நகையெல்லாம் அடகு வச்சு பணம் ஏற்பாடு பண்ண. பெருசா என்னமோ நீ தான் நான் மட்டும் தான் ஆசைப்பட்ட மாதிரி பேசுற. அப்புறம் நேற்று பணம் கொடுக்க வேணாம் நான் தான் சொன்னேன், நீ கேட்டியா? பணம் கொடு நீ தானே சொன்ன. இப்போ பாரு உன் பணம் ஒன்னாலே போச்சு. என்னது என்னால போச்சா? அப்ப இதுக்கு காரணம் நானா? நீங்க சரியான ஆளை பிடிக்கல. யாரு உண்மையான ஆளு அந்த நிலத்தை பத்தி ஒண்ணுமே விசாரிக்காம வந்துட்டு இப்ப என் மேல பழி போறீங்களா? இங்க பாருங்களா, இப்போ கோவப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? யார் மேல தப்பு யார் மேல சரின்னு நான் வந்து சரியா விசாரிக்கலனாலும் ஆனா நேற்று பணம் நான் கொடுக்க வேணான்னு சொன்னேன், நீ தான் வந்து கெடுத்துட்ட. இதுல உன்னை மட்டும் நான் அதுக்காக வந்து முழுசா நீ தான் உன் மேலதான் தப்பு நான் சொல்ல முடியாது, என் மேலே தப்பு இருக்குது. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி அந்த ஆளை தேரம் அந்த பணத்தை எப்படி மீட்டு எடுக்கலாம்னு யோசிப்போம். இப்போ நம்ம 2 பேர் கத்திக்கினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. உங்க கூட கோவமா பேசுறது எனக்கு ஆசை இல்லைங்க. ஒரு ஆதகத்துல தான் பேசுறேன். என் நகை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேங்க. எல்லாத்தையும் அடகு வச்சுதான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணது. இப்படி ஒரு ஃப்ராடு சொன்னா என்னால எப்படிங்க தாங்க முடியும்? கலா, எனக்கு தான் கலா வருத்தமா இருக்கு. உனக்குன்னா அது என்ன உனக்கே ஆயிடாது, நம்ம 2 பேருக்கும் தான் அது பங்கு, புரியுதா? இப்போ நஷ்டம் யாருக்கும் பார்த்தா 2 பேருக்கும் தான். எனக்கு மன கஷ்டம் இருக்கு, அதுக்காக நம்ம 2 பேருக்குள்ளே ஒருத்தவங்க பழி போட்டுக்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது கலா. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பாங்க, நம்ம எப்படியாவது பணத்தை மீட்டு வாங்கிடலாம், கவலைப்படாத. ப்ளீஸ்ங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. ஐயோ, இது உண்மையை மற்றவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. இது வேணாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லுங்க. எனக்கு அது வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. சரி கலா, சரி நீ பாட்டப்படாத, ஒன்றும் இல்லை, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க கண்டுபிடிச்சி தருவாங்க. இரு, நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன ஏதுன்னு போய் இப்போ பேசிட்டு வரேன். என்ன? சரிங்க, போயிட்டு வாங்க.